அப்படியே சுட சுட இட்லி 4 இட்லி சாப்பிட்றவங்க 8 இட்லி கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு இன்னைக்கு பண்ணியாச்சு. அட்டகாசமாட்டு சூப்பரான தக்காளி சட்னி ரெடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு தக்காளி பழ சட்னி வைக்க போகிறாங்க. தக்காளி பழத்தை வச்சு இட்லி தோசைக்கு சட்னி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ராவல் போகிறவங்களாம் அந்த மாதிரி பண்ணி கொண்டு போங்கங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். 1/2 கிலோ தக்காளி பழம் எடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். நல்ல பழுத்த தக்காளி எடுக்கணுங்க. எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே. 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்காங்க. நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்பதான் சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறமா 2 பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வெல்லுங்க. 2 பூண்டு உரிச்சிருக்கேன். பூண்டும் தக்காளியும் போட்டு பண்ணுங்கள். நாங்கள் மும்பையிலலாம் இருக்கும்போது ட்ராவலுக்கு இந்த மாதிரி தான் சட்னி தாளிப்போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாளிக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வைக்க இருந்தால் வெங்காயம் போட மாட்டோம். வெறும் தக்காளி, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் இவ்வளோ தான் போட்டு பண்ணுவோம். நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் பண்ணுதேன். அதனால் வெங்காயம் போட்டிருக்கேன். 2-3 நாளைக்கு ட்ராவல் பண்ணதாக இருந்தால் வெங்காயம் போடாமல் இதே அளவுகளோட சேருங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் தோலை சீவி எடுத்துட்டாங்க. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, கத்தியை வச்சு கட் பண்ணுங்கம்மா, அருவமனை வச்சு கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கத்தி வச்சு கட் பண்ணதுக்கே வரமாட்டேங்குங்க. 2 நாளைக்கு முன்னாடி கத்தி வச்சு கட் பண்ணி பாருங்கள், கையில் வெட்டி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கையில் வெட்டி விட்ருங்க. எனக்கு ஜாஸ்தி அருவமனையிலே யூஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாலேக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா வருது. முன்னால் கத்தியே யூஸ் பண்ண மாட்டேன். நான் அருவமனை தான் யூஸ் பண்ணுவேன். 2 வெங்காயத்தையும் நம்ம தோலை நீக்கிட்டு கழுவிட்டு கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கழுவி எடுத்துக்கலாம். கழுவி வச்சுங்க. மூட்டையும் கட் பண்ணி எடுத்துடணுங்க. மூடை போடக்கூடாது. மூட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா பெருசு பெருசாக கட் பண்ணி விடுங்க. நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி தொக்கு மாதிரியும் பண்ணலாம். வெங்காயத்தையும் தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிக்கோங்க. நான் அரைச்சி தான் பண்ண போகிறேன். தக்காளியும் நீள சைஸில் கட் பண்ணுங்க. என்றைக்குனாலும் சரி, பிரியாணி நம்ம எந்த கிரேவி பண்ணாலும் சரி, நீள சைஸில் கட் பண்ணி போடுங்க. உங்களுக்கு வந்து தக்காளி பழம் வந்து சீக்கிரம் மசிஞ்சிருங்க, வெந்து வந்துடும். உங்களுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறதோட இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சிருங்க சீக்கிரமாட்டு. இந்த மாதிரி தக்காளி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கெலாம் தக்காளி கட் பண்ணேன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக உங்களுக்கு மசிஞ்சு வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். தேவையான பொருள் போட்டுக்கிடலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க. இது ஆப்ஷன் தான். இது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு போட்டு வைக்கலாம்.
இப்படி பண்ணாக்கே சட்னி கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்க உங்களுக்கு. ரேஸை வதங்கினா போகிறோம். நம்ம இஞ்சி பூண்டுலாம் வதங்கக்குள்ளே நல்லா வதங்கிடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். அதனால் ரேஸை பொரிஞ்சதும் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு இஞ்சி பூண்டை போட்டோம்னா நல்லா கருகிருங்க. அதனால் ரேஸை பொரிஞ்சதும் நம்ம ஆட் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வரமிளகா போடணுன்னா வரமிளகா போட்டுக்கோங்க. தூள் போடாத இருந்தால் கடைசியில் போட்டுக்கலாங்க. நான் தூள் தான் போட போகிறேன். எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் நம்ம இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். ஒரு நாள் ட்ராவலுக்கு போனால் கொண்டு போகலாங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணா இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணிடலாம். வீட்டுக்கு யூஸ் பண்ணாதான் இருந்தால் நம்ம 2 நாள் ட்ராவலுக்கு பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா வெங்காயம் போடாமல் இஞ்சி பூண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம நல்லா தாளிசம் பண்ணி தொண்டை வற்ற வைக்கணுங்க. நல்லா வற்ற வச்சு துவையல் மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்து தொக்கு மாதிரி வச்சு கொண்டு போனால் உங்களுக்கு வந்து 2 நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க. நாங்கள் மும்பையிலேருந்துலாம் வரும்போது ட்ரெயின் ட்ராவலுக்கு அப்படி தான் பண்ணி கொண்டு வருவோம். மதியம் வந்து 12:15 தாதர்லேருந்து வண்டி ஏறுவோம். அல்லட்டக்கா வீட்டிலேருந்து வண்டி ஏறுவோம். ஏறனாக்கா மதியம் அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம் இல்லை தக்காளி சாதம் ஏதாவது சுட சுட பண்ணி கொண்டு போயிடுவோம். அப்புறம் நைட்டுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சுக்கிடுவோம். மறுநாள் காலையிலைக்கும் இட்லி தக்காளி சட்னி, மதியத்துக்கு புளி சாதம் அல்லட்டக்கா லெமன் சாதம் தயிர் சாதம் ஏதாவது பண்ணி வச்சுருப்போம். அதை சாப்பிட்டுக்கிடுவோம். அப்புறம் அன்றைக்கி நைட்லேயும் இட்லி தாங்க சாப்பிடணும். 3-4 திருப்பி இட்லி தான் சாப்பிடணும் ட்ரெயினில். அதுக்காண்டி தக்காளி நிறைய 1.5 கிலோ 2 கிலோன்னு வாங்கி, ஏன்னா பிள்ளைகளோட வரும்போது நிறைய தேவைப்படும். சாதத்துக்கும் மறுநாள் புளி சாதத்துக்கும் அதை தொட்டுக்கிடலாம். முட்டை வாங்கி அவிச்சு வச்சுக்கிடுவோம் புளி சாதத்துக்கு. அதனால் நிறைய பண்ணி கொண்டு வருவோம். தொக்கு மாதிரி பண்ணி கொண்டு வருவோம். கெட்டே போகாது உங்களுக்கு. ஊரில் வந்து நாங்கள் சாப்பிடுவோங்க. அந்த அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ட்ராவலில். அதேமாரி வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பண்ணி போடுறேன். ட்ராவல் போகிறவங்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு கொண்டு போங்க. இது வந்து நாம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்றதுனால வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வதங்கிறதும் லைட்டாக வதங்கினா போதுங்க. நம்ம ட்ராவலுக்குனா நல்லா வதங்கணும். சுண்டாக வதங்கி தண்ணியெல்லாம் வற்றி ஆற வச்சு தான் நம்ம பண்ணணும். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சட்னி தந்தோடி உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு எப்பவுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வதங்கிரும். இங்கே உடனே சாப்பிடாத இருந்தால் இல்லை மல்லித்தழை புதினா தழை ஆட் பண்ணாலும் பண்ணிக்கிடலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு போட்டிருக்கோம் நம்ம. நல்லா வதங்கிடும் சீக்கிரமாட்டு. தக்காளி சட்னி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் அடிக்கடி செய்வேன். இட்லி தோசைன்னா தக்காளி சட்னி தாங்க மேக்ஸிமம் இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். மும்பை ட்ராவல்லாம் நினச்சாக்கியா அப்பப்பா அவ்வளோ படாத பாடுங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். இப்போ உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணதோ ரொம்ப ஈஸியாகி போச்சு. அப்போ நாங்கள்லாம் வரும்போது யாருக்குமே குழந்தைகளுக்கு ஐக்கீஸ் போட முடியாது. பெட்ஷீட் தான் வைக்கணும். மேலே பெட்டில் படுக்க போட்டால் நைட்டில் யூரியன் போயிட்டுனா கீழே உள்ளவங்களுக்கு வந்துடும். அதனால அதுக்கு 2-3 பெட்ஷீட்டை விரித்து தான் நம்ம படுக்க போட முடியும். எவ்வளோ ஜாமான் லக்கேஜ் நிறைய சேருங்க. 2 மாதம் ஊரில் இருக்கணும்னா 2 மாதம் லீவ் விடுவாங்க ஸ்கூலில். 2 மாதம் ஊரில் இருக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு தகுந்தபடி துணிமணிலாம் எடுத்து வரணும்.
அப்புறம் மறு வருஷம் தான் வருவோம். அது வரலையும் நம்ம ஊர்லேயும் வச்சுட்டு போக முடியாது, சின்னதாயிரும். அதனால எல்லா லக்கேஜும் கொண்டு போகணும். நம்ம எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி கொண்டு போகணும். அப்புறம் ஊரில் வந்து எல்லாரும் நிறைய ஸ்நாக்ஸு அதே மாதிரி வீட்டில் விளையிற பொருள்கள் எல்லாம் தேங்காய் மாங்காய் எல்லாம் தருவாங்க. எல்லாத்தையும் கொண்டு வரணும். அது லக்கேஜ் நிறைய ஆயிருங்க. ரொம்ப கஷ்டம். ஒரே ட்ரெயினோட போய் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முன்னால் நாங்கள் சென்னைக்கு வந்து தான் போவோம். அப்போல்லாம் மேல் வண்டி, சாதர் வண்டி, மேல் வண்டிலாம் ஒரு நாள் தங்க வண்டி இருக்கும் மெட்ராஸில் நைட்டில். 3 நாள் 4 நாள் ஆயிடுவோங்க ஊருக்கு போய் சேர்றதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்கள். இப்போ அவ்வளவு கஷ்டம் இல்லை அதுகளுக்கு. அதே கஷ்டமாக தெரியுது எல்லாத்துக்கும். ஏகப்பட்ட கஷ்டப்பட்டிருக்கோங்க ட்ரெயின் ட்ராவலில். தக்காளி சட்னி பண்ணால் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அதே மாதிரி புளி சாதமும் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வாடையே எனக்கு பிடிக்காதுங்க. இப்போ புளி சாதம் சாப்பிடவே முடிய மாட்டேங்குது, வாடையே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா ட்ரெயின் ட்ராவல் வந்து நம்ம பண்ணி சாப்பிட்டு அது போர் அடிச்சுட்டு அப்புறமா வந்து எல்லாரும் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ட்ரெயின் ஃபுல்லாக புளி சாதம் வாடை தான் அடிக்கும். இப்போ நினச்சாலே எனக்கு மூக்குள்ள அடிக்க மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு அந்த வாடை எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா ட்ரெயின் ட்ராவலுக்கு நம்ம அதுதான் பண்ண முடியும், 2 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிடுறதுனால. எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்குலாம் பிடிக்கும், சாப்பிடுவாங்க, அதனால பண்ணுவேன். எனக்கு பிடிக்காதுங்க. நான் 2 இட்லியை சட்னியில் முக்கி சாப்பிட்ருவேன். அந்த அளவுக்கு எனக்கு எதிரியாகி போச்சு புளி சாதம் வந்து. ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும், நம்ம ஆற வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணுங்க. இப்போ வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டுலலாம் காரம் இருக்கும், அதனால் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறனால. பெரியவங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுள்ள காரம்லாம் அதில் இறங்குங்க. அப்படிங்கும்போது ரொம்ப காரமாக தெரியும், பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உடனே நம்ம அரைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஆற வச்சுக்கணுங்க. ஏன்னா கடாய் வந்து வெயிட்டான கடாய், 1/2 மணி நேரம் ஆகும் ஆறதுக்கு. ஃபேன் காற்றுல வச்சோம்னா சீக்கிரம் மாறிடும். அது இல்லை உங்களுக்கு லேட்டாக தான் வேணும்னா இங்கே அதில் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறிடுச்சுங்க, அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம உடனே யூஸ் பண்ணதாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ட்ராவல் பண்ணதாக இருந்தால் தண்ணியும் சேர்க்கக்கூடாது, கையும் படக்கூடாதுங்க. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கடலை பருப்பு உளுந்தம் பருப்புலாம் நம்ம போட்டுக்கனால கொஞ்சம் தண்ணி எடுக்கும் அது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றியாச்சுங்க, அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன் தண்ணி. நல்லா அரைஞ்சிருச்சுங்க. தாளிசம் பண்ணிடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். தாளிசம் பண்ணதுக்கு நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாங்க. நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு ஆட் பண்ணிடலாம். இங்கே கடுகு வெந்தயம்லாம் வறுத்து போட்டு அரைச்சியும் பண்ணலாம். அது ஊறுகாய் மாதிரி பண்ணலாங்க. அது ஒரு நாள் எடுத்து போட்டுறேன் உங்களுக்கு, ஊறுகாய் தொக்கு மாதிரி. கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக காஷ்மீர் மிளகா போட்டோம்னா சட்னி வந்து நல்ல கலராக கிடைக்கும். கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தாளிசத்தில் போட்டிங்கன்னா கலர் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. திஞ்சிடக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த சட்னியை. நல்லா கலர் ஆயிடுச்சு பாருங்க. ட்ராவலுக்கு போகிறா இருந்தால் கரண்டி ஒண்டே வலிச்சு போடுங்க, கையை ஒன்று எடுக்காதீங்க. கை பட்டுச்சுன்னா கெட்டு போங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிடணுங்க. இந்த மாதிரி சுண்டி சுண்டி தெரிக்கும் அடுப்பெல்லாம். லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சு மூடி வைக்கனாலும் வச்சுக்கோங்க. நல்லா சுண்டை விடணுன்னா அல்லாட்டா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி சாப்பிட்டுடலாம். நான் உடனே சாப்பிட்றதுக்குனால அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். நல்லா சூடாயிருச்சு. இட்லிக்கு பொருத்தமான வெங்காய தக்காளி சட்னி ரெடிங்க. எம்மி எம்மி சட்னி ரெடி. அப்படியே சுட சுட இட்லி. 4 இட்லி சாப்பிட்றவங்க 8 இட்லி கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு இன்றைக்கி பண்ணியாச்சு. அட்டகாசமாட்டு சூப்பரான தக்காளி சட்னி ரெடிங்க. இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. இட்லியோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க இட்லியோட வச்சு. வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.